இன்னும் ஒரு முறை அந்த தலைப்பை ஒரு முறை சொல்லுங்கள். குடும்ப ஆதரவு இணைப்பை தருகின்றதா, பிரிவினை தருகின்றதா? குடும்ப ஆதரவு. பிள்ளைகளோட சமம். பிள்ளைகள், உங்களோட உறவு முறை, அவங்க எல்லோருடையும் பக்கமாக அந்த கிளைகளை விரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஆதரவு இப்போ ஒரு ஒரு அந்யோன்யமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்வான ஒரு தருணம் தான். என்ன இப்ப தனிய இப்ப சில விளையாண்டு பிள்ளைகள் கொள்ளையில போயிட்டினோம்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வீட்டுக்கு நின்றாலும் ஒரு போரிங்கான ஒரு டைமையா இருக்கும். இவர்களோட சேர்ந்து இருக்கக்குள்ள அவர்கள் பல விடயங்களை பகிர்வது, தங்களுடைய வேலையிடங்கள், தங்களுடைய படிப்புகள் சம்பந்தமாக ஒவ்வொரு விடயங்களை பகிர்வதும் அது சேர்ந்து இருக்கக்குள்ள ஒரு எவ்வளவோ சந்தோஷமான ஒரு மகிழ்வான தருணங்கள் தான். வீடு கலகலப்பாக இருக்கும். மற்றது இப்ப சமைச்சு சாப்பிடக்குள்ள கூட நாங்கள் தனியா சமைச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருந்து மேசையில சாப்பிடக்குள்ள பசி கூட கூட வரும். அப்படியான ஒரு அந்யோன்யமான ஒரு இதுதான் குடும்ப இணைவு. இந்த இணைவு இப்பொழுது இருக்கின்ற இளையவர்களிடம் அது கூடியிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா உங்களோட பார்வையில? இளையவர்கள்ட்ட பார்க்கக்குள்ள இப்ப ஒட்டுமொத்தமாக இப்ப எங்கள் வீட்டில் பார்க்கக்குள்ள பிள்ளைகள் மாலையில் பாடசாலை முடிந்து அல்லது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனேயுமே ஓடி வந்து அம்மா அந்த முதுகுல தட்டக்குள்ளே எவ்வளவு ஒரு சந்தோஷம், இன்பம் கிடைக்கின்றது. காலையில அவர்கள் நான் எழும்பக்கு முன்னம் அவைகள் போடுவினோம். பேருந்து நான் தான் கடைசியா வீட்டேருந்து வெளியில வேலைக்கு போறாள், மற்ற எல்லாரும் முன்னுக்கு போறார்கள், என்னடா தூரதேசங்கள். அப்ப அப்படியான ஒரு அந்யோன்யங்கள், அன்பு என்றது மிக மிக ஒரு தேவையானதும் மற்றது கிடைக்கக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். ஆனா ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள பலருடைய கருத்துக்களை பார்க்கக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் முந்தி எங்கள் பெற்றோர்களுக்காக எவ்வளவு தூரம் தியாகம் செய்து நாங்கள் வாழ்ந்தோம் என்றதுக்கும் இப்பத்தே இளையோர்கள் கூட அங்கே இருந்து இங்கே வந்தவர்கள் தான். 25+ வெளிநாடுகளுக்கு வந்த இளையோர்கள் அவ்வளவு தூரம் அந்த ஈடுபாடுகள் பெற்றோர்களில் கவனம் செலுத்துவது இல்லை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தியாகம் என்று எதை நினைக்கின்றீர்கள்? தியாகம் என்று சொல்லும் பொழுது எதை அந்த குழந்தைகள் எதை செய்ய வேண்டும்? பெற்றோர்களுக்கு, அந்த உடம்பிறப்புகளுக்கு, அந்த குடும்ப இணைவில எதை தியாகமாக பார்க்கின்றீர்கள்? அவர்கள் எளிமையான முறையில் அந்த தியாகங்களை செய்வார்கள். நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தியாகங்கள் செய்வது போல காட்டிக்கொள்வோம். அவர்கள் அதை செய்வார்கள், ஆனால் எளிமையான முறையில் செய்வார்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? எளிமையாக எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட கூடுதலாக எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா காசு பணத்துக்கு அப்பால அன்பைத்தான் பார்ப்பார்கள். ஆனா சில வீட்டுல பெற்றோர்களே எங்களுக்கு சொல்கின்றார்கள், அவங்களுங்க போன் எடுக்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, அவங்க தாங்கள் உண்டு, தங்கள் வீடு உண்டு, வேலை உண்டு இருக்கிறாங்க. கேட்டா வேலை 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 என்று சொல்லக்குள்ள நாங்கள் வேலை முடிந்து விட்ட போக்குள்ள கூட ஒரு அம்மாட்ட போட்டு வரலாம். எல்லாம் போனால நீங்க ஒன்றாலையும் போத்தவேல. இப்பதானே கையுள்ள உலகம் இருக்குது. அப்போ கைத்தொலைபேசி மூலம் நாங்கள் போயிட்டு வரலாம். அப்படி கூட போமா பெற்றவர்களை தேடாமல் அப்படி விடக்கூடிய இடங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். நாளா அந்த மக்கள் புலம்புகின்றார்கள். இதை மாறி பார்க்கலாம் தானே சகோதரி? பெற்றோர்கள் தான் எடுக்க வேண்டும் என்று இல்லையே, இந்த குழந்தைகள் தான் எடுக்க வேண்டும் இல்ல, பெற்றோர்களான நாங்களும் ஒரு வேலையில் இருப்பார்கள், பிள்ளைகளை கூட்டிட்டு போறதாக இருப்பார், ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பார்கள். நாங்களும் அடிச்சு பார்ப்போம் பிள்ளைகளுக்கு, ஒரு மிஸ் கால் அடிச்சு பார்க்கலாம் தானே. மற்ற பக்கம் பாருங்கள், ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். ஆனா அப்படி பார்க்கக்குள்ளேயும் பெற்றோர்கள் போன வெளியில நிக்கிறோம், வெய்யுங்க பேந்து எடுக்கிறோம் வச்சார்கள் என்றால் பேந்து எடுப்பதில்லை என்று கூட கூறுகின்றார்கள். பேந்து எடுக்க மாட்டார்கள் அவர்கள். அப்ப தாங்கள் நினைக்கிற பாவம் அதுகள் பிஸியா இருக்குதாங்க, ஒப்ப நேரம் பெறுது, அப்ப எடுக்கட்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களா. இப்படி இரண்டு பக்கத்திலேயும் சில சில தவறுகளும் இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அந்யோன்யங்கள் குறையுது என்று சொன்னா அந்த பக்கங்கள் என்ன சமூக ஊடகங்கள் என்று சொல்றதோ இல்ல தொலைபேசிகள் அதுகளுக்குள்ள போய் தங்களோட நேரத்தை விழுங்கி போட்டு இதுகளுக்காக நேரத்தை மிஸ் பண்றதாய்த்தான் இருக்க மாட்டேன் நான் நம்புறேன். இன்னொரு கேள்வி உங்களோட கேட்டுட்டு, நேரத்தை செலவழிக்காம தேவையற்றபடி எங்களுக்கு நேரத்தை விட்டுட்டு இந்த ஐயோ நேரம் இல்லையே என்று சொல்லி ஓடக்கூடிய ஒரு பக்கங்கள்
அதே நேரம் மூத்தவர்களாக எங்களுடன் இருக்கின்றார்கள் ஞானேசன் அவர்கள். அவர்களிடமும் நீங்கள் இந்த விடயங்களை வணக்கம் சரி. ரஜிதா. கோபாலுக்கு இணைந்திருக்கின்றார் ரஜிதா வணக்கம் அவர்களே. நன்றி உங்களோட ஆளுமையான கருத்துக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நீங்க ஒரு இளம் தாயாக இருக்கின்றீர்கள். வெளியில வேலை சென்று மற்றவர்களோடு இருக்கும்போது அது மிகவும் பறந்துபட்ட இணைவுகளாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு கலந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக ஜியாக்கா உங்களை வணக்கம் எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் ரஜிதா. நல்ல தலைப்பு. நவலா சிவநாதனுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு ஞாபகம் வந்திருக்கிற அவளோடக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் தாயத்தில் எங்களை பெற்றோரோட கூட்டு குடும்பமாக இருந்தோம். என்ன கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டில் இருந்தோம். வேலைகளுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள சந்திப்போம் கொள்ளுவோம். வேலை 6 மணிக்கு எப்படியும் வீட்டில் எல்லாரும் நிற்போம். வீட்டில் என்ன வேலைகள் அப்படி காலம் 6 மணி 8 மணிக்கு வேலைக்கு போனாலும் பின்னேரம் இந்த 4 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் எல்லோரும் வீட்டிலே இருப்போம். இங்கே அந்த நிலையில் தானே பிள்ளைகள் இருக்கிறார்கள் தான். எங்களோட இருக்கும்போது இருந்தார்கள். வேலை கிடைச்ச உடனே எல்லாரும் தூரத்தில் தானே அப்படி இருந்தவர்கள் எடுப்பார்கள். இப்போ சனி ஞாயிறு தானே அவைகளுக்கு சனிக்கிழமையிலும் 5 நாளும் வேலை இருந்தாலும் சனிக்கிழமையும் கடைகள் அதண்டு போவார்கள். சனிக்கிழமையில் ஞாயிறு எடுப்பார்கள், வந்து சந்திப்பார்கள். அதை நாங்கள் புரியண்டு எடுக்கக்கூடாது. என்னென்னா அவைகளுக்கும் பிரச்சனைகள். வேலைகள் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம், வீடு பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அங்கத்தை சிறிய மாதிரி இல்லை. இங்கே வீடுகள் சூப்பராகணும், வீடுகள் சுத்தமாக இருக்கணும். தொற்று நோய்கள் அதில் பயம் என்ன நோய்கள் காலத்திலெல்லாம் பயம். அப்போ வீடுகளை சூப்பராக வச்சுருக்கணும். வேலையில் கூட அந்த பிள்ளைகளுக்கு. ஆனால் ஒரு விஷயங்கள் செய்யல எல்லாரும் கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு நாங்கள் செய்கிறாங்க எங்களோட குடும்பத்தில். அப்படி எந்த பிறந்த நாளில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5ஆம் தேதி வந்த பிறந்த நாளுக்கு அவைகளும் பார்த்தவர்கள் சனிக்கிழமை இருக்கையில் என்னென்ன சித்த விடு அடுத்த சனிக்கிழமை ஒரு பிள்ளைக்கு லீவில் அப்படி சொன்னது. எனக்கு 21ஆம் தேதி பிறந்த நாள் செய்கிறாங்க. அப்போ அவைகள் சேர்ந்து உண்டாத ஒரு நேரத்தில் அதை செய்கிறார்கள். அதை நாங்கள் பிள்ளையாக சொல்லக்கூடாது. பிள்ளைகளில் என்ன அவையில் புது வாழ்க்கை புது இதுகள் தான். இங்கே மற்ற சங்கிகளுக்கு சூழ்நிலை மாற்றி அமைக்குது. அவையில் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் மாற்றி அமைக்குது. அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி ஜீவன்காரரோட அவர்களோட பழகைகளும் அவைகளுக்கூடும் கலந்து அவைகளுடைய இதுகளுக்கும் போகத்தானே வேணும். அப்போ நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளைகள் தன்வார்கள் எங்களுக்கு தேவையாக. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் என்னால் இளமலை டாக்டரோட காய்ச்சல் சில விஷயங்கள் தெரியாவிட்டால் உடனே நான் அடிப்பேன். அவைகளுக்கு நீ ஒரு ஆளுக்கு அடிப்பேன். அவையிலன்னா சரி அவள் அவையில் நிற்கிறாவில் இருக்கணும்னு விடுவேன். அடுத்த ஆளுக்கு அடிப்பேன் இனிப்பினோம். அப்போ அவியல்களோட கதைப்பினோம். அப்படியெல்லாம் அவியல் கிடைக்கின்றது தானே. அப்போ நாங்கள் அதை ஒத்துமவி அதை செய்கிறோம் தானே. அது பிள்ளைகள் இல்லை. இப்போ என்னை பொறுத்த மட்டும் எந்த பிள்ளைகளோ ஒவ்வொன்றை பொறுத்து வச்சுருக்க ஒரு ஆள் வைத்தியத்துக்கு ஒரு ஆள் இருப்பா, பிரியாணத்துக்கு ஒரு ஆள் இருப்பா, மற்றது இந்த கடிதங்கள் அதுகளுக்கு ஒரு ஆக்களும் அப்படி பகிர்ந்தவர்கள் செய்வார்கள். எனக்கு அப்படியான இதுகள் பிரச்சனைகள் இல்லை எனக்கு. இந்த குடும்ப உறவுகள் அந்த உங்களோட பிள்ளைகளோட மட்டும்தான் அதை நீங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களா? சகோதரங்களும் பரவாயில்ல. சகோதரங்களும் வேறு உதவியல்னு சொன்னா அதில் கதைக்கு கண்டிக்கல. நான் அவையெல்லாம் வெறுறவையல் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருக்கிறோம். எங்கே ஜெர்மனியை பொறுத்த மட்டும் கிட்ட இருக்குல்ல. கிட்ட இருந்தால் பரவாயில்ல. தூரத்தில் இருக்கிறபடியா கொஞ்சம் பிரச்சனை தானே. போக்குவரத்தில் பிரச்சனை. மற்றபடி ஃபோனில் கதைத்து கொள்வது தான். நாங்கள் தேவையான்னு சொன்னால் அவர்களுங்களுக்கு அறிவிப்பார்கள். என்ன தேவையில் என்ன இது இப்படி பிரச்சனைகள்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இதெல்லாம் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் அதை இல்லையான்னு சொல்லி இல்லை. எங்களை அப்படி தூரத்தில் வைக்கல. இப்போ சுகமாக இருக்கிறீங்களோ என்று சொல்லி கேட்குற அந்த சந்தர்ப்ப அளவு இல்லை. சௌகரியங்களும் இருக்கணும். அப்படி என்ன ஆதரவு இருக்கு. ஆதரவு இருக்கின்றது. உங்களை பொறுத்த மட்டும் எனக்கு ஆதரவு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்ப கிடைக்காத பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அந்த ஆதரவு கிடைக்காத பேருக்கு ஐயோ பிள்ளைகளை ஐயோ டெலிகோன் எடுக்கையிலே எத்தனை பேர் இப்போ காப்பகத்தில எல்லாம் கொண்டு விட்டு இருக்கிறோம். சில பேர் பெற்றோர் அவர்கள் அதை கொண்டு விட்டவர்கள் அதில் சனி நேரத்தில் போய் பார்க்கணுமா. சனி நேரம் போறீங்க. அப்போ அதுகள் இப்போயே பிள்ளைகள் வருங்களேன்னு பார்த்து கவலைப்பட்டு இரண்டு அப்படி அந்த இருக்கிறதுலையும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னென்று நீங்க உணர்கின்றீர்கள்? இதுக்கு காரணம் என்ன? ஒரு குடும்பத்துல பாருங்க, ஒரு ஆம்பளை இந்த தாய் போயிருந்தேன்னு சொன்னா பெண்ஜாய் சொல்லுவா வேற எங்கேயும் போகணும் வாவட்டியா பார்க்கணும்னு. அப்படின்னு குடும்ப பிரச்சனைகளும் இரு குடும்பத்திலும் இருக்குத்தானே. ஒரு மகன் ஒரு தாயை கொண்டு காப்பகத்தில் விட்டா
தகப்பன் மகனை போ பார்க்குறதுக்கு அந்த பெண் ஜாதி அன்றைக்கு ஏதாவது வச்சிருப்பா அங்கே போகணும் இங்கே போகணுமென்று சொல்லி அப்படியான மருமகளும் இருக்கணும் என்ன நீ பிள்ளைகளும் அப்படித்தான் தாய்மை பெற்றோரை தங்கட இதுகளும் தங்கட குடும்ப விஷயங்களை அதில் வடிவா செய்தோழின்னா அந்த பெற்றோரோட கடமையாக செய்கிறே இல்லை சரி நான் அப்படி இத்தனை பெற்றோர் கவலைப்பட்டு இருக்கிறார்கள் என்ன இந்த பிள்ளை வரையில் என்ன பார்க்க வரையில் ஒரு ஃபோனாவது எடுக்குதுகள் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டதுகளும் இருக்கின்றது என்ன இதே அப்படியே வாழ வேணுமா இல்ல அவர்கள் வேற உறவுகளை தேடிக்கொள்ள வேணுமா அது எப்படி இருக்கும் கேட்கிறேன் உறவுகளை தேடிக்கொள்ள வேணும் கட்டாயம் என்ன உறவுகளை இரண்டா எங்களுக்கு ஒரு கடமை அது பெற்றோரை நாங்கள் பார்க்கணுமென்ற சரியான கடமை ஒன்று இருக்கு அதை உணர்றே இல்லை சில பேர் என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் தாயத்தில் மிக கஷ்டப்பட்டு இருந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த காசுகளை செய்தோடனே காசுக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம் இல்லையா சகோதரங்களுக்குள்ளேயே நீ பெருசு நான் பெருசான்னு இருக்குது என்ன கொஞ்சம் காசு கையில் இருந்த உடனே அவைகள் மற்றவைகளை சேர்க்கிற இல்லைன்னு இந்த ஒரு கல்யாண வீட்டிலெல்லாம் நான் உண்மையாக எனக்கு தெரியக்கூடியதை ஒரு குடும்பத்துக்கு கல்யாண வீடு நடந்தது அந்த சகோதரி கனகாலம் கதைக்கல அந்த சகோதரி வந்திருந்தது அந்த சகோதரியை பின்னுக்கு விட்டுட்டு அந்த நல்ல ஆடம்பரமாக உடுத்தி வந்திருக்கிறார்களை தான் முன்னுக்கு கூப்பிட்டு விடணும் இப்போ ஒரு கணவன்கள் அந்த வெண்ஜாதியை ஒரு சமக்கியன்னு சொல்கிறேன் சமக்கியை பின்னுக்கு விட்டுட்டு நிற்கணும் ஏன்னா அந்த பிள்ளை அவள் ஒரு மனதால் வாழ்ந்தவ தனி இவ்வளோ காலம் வாழ்ந்த ஒரு பெண் அவளுக்கு முதல் தன் சகோதரன்னு அவளுக்கு கொடுத்துருக்கணும் என்னத்துக்கு அதை பின்னுக்கு விட்டுட்டு யாரும் நல்லா உடுப்பு உடுத்தி கொண்டு ஆடம்பரமாக வந்திருக்கிறார்களை கூப்பிட்டு தான் முன்னுக்கு விடுக்கிறார்கள் அப்படி இங்கே நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ நாங்கள் சிந்திக்கிற கவலைப்படுறது கணவனை இழந்த சகோதரனோட பின்னுக்கு விடுறதா அதை நாங்க தானே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாங்க தானே அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகள் தள்ளி வைக்கலையே தானே இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள் அப்படி செய்யல இல்ல பிள்ளைகள் ஒரு நாள் அப்படி செய்யாதுகள் பிள்ளைகள் பெற்று தாய்மார மின்னுக்கு தான் கூப்பிடுதல் அந்த சொந்த பந்தம் இருக்குன்னா தானே அவையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு திருந்த வேண்டியவர்கள் குழந்தைகள் அல்ல நாங்கள் தான் திருந்த வேண்டும் அதான் பெரியோருடைய இதுல பார்த்து தானே பிள்ளைகள் செய்யணும் அது வச்சு அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னாக்களும் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் வஜிதா வணக்கம் நன்றி வணக்கம் நகுலா உங்களுடன் தொகுப்பை கையளித்துக் கொள்கின்றேன் நீங்க கலந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி நான் ஒரு சற்று நேரம் நீங்கள் இந்த நிகழ்வை தொடங்கினது உண்மையிலேயே மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்தீங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வஜிதா வணக்கம் வாணி நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் குடும்பம் குவலியம் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளின் வளர்ப்பு முறை கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் ஒரு களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம் இன்றைய குடும்ப குவலியம் 1050 நாங்கள் சந்திக்கின்றோம் இதில் அருமையான ஒரு தலைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம் வஜிதா அவர்கள் ஆரம்பத்திலே அழகாகவே அதை தொடங்கி இருந்தார் இன்றைய சூழலில் இந்த குடும்ப ஆதரவு இணைப்பை தருகிறதா பிரிவை தருகிறதா என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அதாவது இந்த ஒரு குடும்ப ஆதரவு ஒரு மனிதனுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் அது இணைப்பாக எங்களுக்கு இருக்கிறதா இல்லது அது பிரிந்து போகக்கூடிய நிலைக்கு இட்டு செல்கிறதா என்ற ஒரு கேள்வி ஏனென்று கேட்டால் அன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகவும் அதே நேரம் சகிப்புத்தன்மைகள் போன்றவற்றால ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் எங்களுக்கு ஒரு ஆதரவு பலம் இருந்தது ஆனா இன்று சற்று மாற்றலாகி ஒரு அறிவியல் சூழலில் இருப்பதனால் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு அது இணைப்பை தருகிறதா இல்லது பார்த்தோம்டா சில நேரம் பிரிவை தரக்கூடிய ஒன்றாகவும் அமைந்து விடுவது உண்டு ஆகவே உங்களுடைய எண்ணங்களில என்ன ஒரு அனுபவம் இன்றைய சூழல்ல துளிக்கிறது என்ற கேள்வியைத்தான் நாங்க கேட்டிருந்தோம் இப்பொழுது நான் வஜிதாவிடம் வருகிறேன் வஜிதா வணக்கம் வணக்கம் நகுலா உடன் நிகழ்வை நான் செய்திருந்தேன் நல்லா இருந்தது எனது பார்வையாக என்ன சொல்றேன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல நாங்க வாழ்ந்த அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள அந்நிய உண்ணியங்கள் அடுத்தது உதவி மனப்பான்மை சகிப்புத்தன்மை அடுத்தது ஒரு எங்களை இழந்து செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்தது
அப்ப அதுக்கு பண உதவிகளாக இருக்கட்டும், உடல் உதவியாக இருக்கட்டும், அதெல்லாம் செய்யக்கூடியமா இருந்தது. அது அந்த காலமாக போய்விட்டது. இப்ப நவீனங்கள் சேர்ந்து வரும் பொழுது அது படிப்படியாக மாறிக்கொண்டு வருவதற்கான ஏன் மாற வேணும்? நவீனம் வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ள எங்கட இந்த பொறுமையோ சைப்புத்தன்மையோ ஏன் நிலநாட்ட முடியாமல் இருக்குது? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எனது பார்வையில நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இப்ப முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுல ஒருத்தரும் இல்லாட்டி தனியத்தான் இந்த வீட்டுல இருக்கணும். நாங்க எங்களுக்கு அந்த டைம் கடத்துறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இப்ப அந்த சூழ்நிலையில ஒரு கைத்தொலைபேசி இருந்தா எங்களோட வாழ்க்கையே ஓடிடும் எங்களுக்கு. அதுக்குள்ள போனோம்னு சொன்னா உலகத்தையே நாங்க பார்க்கலாம். எங்களோட டைமிங் என்னன்னு சொன்னா நாங்க அதுல எங்களை விட்டுருவோம். அதை பழகிட்டோம்னா சரி. அது பழகினாலும் ஏன் அந்த உணர்வுள்ள ஜீவன்களை நாங்கள் விட்டு உணர்வற்ற ஒரு ஜீவனோட ஐக்கியம் கொள்ளுறோம்? அப்ப நாங்க நவீனத்தை இப்ப நாங்க இயற்கை உணவுகளை விட்டுட்டு பாஸ்ட் ஃபுட்டுக்கு நாங்க மாறி இருக்கிறோம் தானே, லேசான முறைகளை. இப்ப நாங்க வீட்டுல வச்சு சட்டி பானையில சமைச்சு அரிசி குத்தி ஆக்குற தன்மையை கடந்துட்டோம் தானே. இப்ப உங்களுக்கு பசிக்குதுன்னா ஒன்றுமில்ல, வீட்டுல உடனே என்ன செய்றீங்க, நூடுல்ஸ் சுடுதண்ணில போட்டு குடிப்பீங்க, இல்லாட்டி மைக்ரோ ஓவன்ல சுருட்டி விடுவீங்க. அப்ப பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற மாதிரி சமைச்சு கொண்டு அந்த நேரத்துல மாவிடிச்சு அரிசி குத்தி சாப்பிட்ட நிலைக்கும் இப்ப அப்படி ஒருத்தர் செய்யறதில்ல. அந்த இயக்க நிலையை நாங்க குறைச்சு கொண்டு அப்ப சோம்பேறிகள் என்ற ஒரு தானத்துக்கு சோம்பேறிகள் என்று சொல்ல முடியாது, சோம்பேறிகள் என்று சொல்ல முடியாது. அந்த நவீனத்தை உள்வாங்கும் பொழுது எங்களோட உள்ள அந்த மன கிடக்கைகளை பகிர்ந்து கொள்ளத்தான் அந்த டைம்ல ஆக்கத்தோப்பட்டது. எங்களோட தோலை சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் தேவைப்பட்டது அந்த டைம்ல. அதுக்கு நாங்க அயலவர்களையும் பெற்றோர்களையும் உறவுகளையும் பிள்ளைகளையும் தேடக்கூடியவர்களாக இருந்தோம். இப்பொழுது அந்த தோலை நாங்க வேறு வழிகளில தேடிக்கொள்கிறோம். நாங்க இணைப்புல இருக்கிறோம், தொடர்புல இருக்கிறோம், ஆனா இணைப்புல இல்லை. ஆனா தொடர்பில இருக்கிறோம், ஆனா உணர்வற்ற நிலையில உணர்வற்ற நிலையில இல்ல. இப்ப உதாரணமாக எனது உடன்பிறப்பு ஒருவருக்கு கல்யாணம் வந்து சொன்னா நான் வாட்ஸ்அப்ல தான் அந்த காட்சி போட்டு அந்த காட்டை பிறந்த நாளை முதல் அனுப்புவோம். முந்தைய என்ன செய்வோம், வீட்டுல கொண்டு போய் ஒரு தேத்தனி குடிச்சிட்டு பக்கத்துல காத்துட்டு இருந்துட்டு நான் நடமாளு கல்யாணம், தங்கச்சிடமாளு கல்யாணம், யாரு மாப்பிள்ள பேசி இருந்து, இல்ல நீங்க பாலை சாப்பிட்டுட்டு போங்க, இருந்துட்டு போங்க, தங்கிட்டு போங்கன்னு உறவு முறைகளை வளர்த்து கொண்டோம். இப்ப அந்த காட்டு அனுப்பிட்டு வடிவரிக்கா நல்லா இருக்கா, இதை விட நல்லா செய்யணுமா, இதை விட முரலா செய்யணுமா, அவள் அனுப்பின அதை விட அந்த கல்யாணத்துல இப்படி வந்துக்கு, இப்படித்தான் நாங்க சிந்திக்கிறோம். விளங்குதான்? அப்ப நாங்க இணைப்புல இருக்கிற அந்த எங்களோட உணர்வு ரீதியான தொடர்புகள் அங்க துண்டிக்கப்படாது. அங்க கைய பிடிச்சி கதைக்கிறதுக்கும் டெலிபோன்ல சோமாண்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரியான வித்தியாசம். ஆமா, அத நாங்க கையாண்டு கொண்டு இருக்கிறோம். இல்ல நாங்கள் ஒரு சின்ன மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த ஒரு கைத்தொலைபேசிக்குள்ள ஒரு அடிமையாகி போய்விட்டோமோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. இதனால ஒரு விடயத்தை நாங்க பாக்குறோம் என்றால், ஒரு குழந்தை கூப்பிடைக்க கூட தாயானவள் அந்த கொஞ்சம் பொறு என்று சொல்லி அதுக்குள்ளேயே அடிமையாகிற தன்மையை தான் இன்றைய சூழல்ல பாக்குறோம். அப்ப ஆதரவு இல்லாமல் அனாதையாக சில விடயங்கள்ல ஆக்கப்படுறது உண்மையாக இருக்கு. நீங்க சொன்னது சரியாக இருக்கிறது நகுலா. நான் 23 வருடங்களாக விமான தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலத்தில் அந்த குழந்தைகளோட கூட்டிட்டு வந்த பெற்றோர்கள் இங்க பாருங்க விமானம், இது போற இடம், இது தேத்தனி வாங்குற இடம் எல்லாம் காட்டுவார்கள். இப்பொழுது குழந்தைகள் காணத்து தேடுகிறார்கள், இந்த அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இந்த நிறம் போட்ட குழந்தையை காணவில்லை. காரணம், பெற்றோர்கள் அடிமையாகி தொலைபேசியில் இருக்கின்றார்கள், குழந்தை எங்கேயாவது ஓடி போகிறது. அப்ப யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துக்கு கூட்டி போனா அந்த குழந்தைகளுக்கு அதை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெற்றோர்களான நாங்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நவீனத்துக்குள்ள. அப்ப இதுக்கு காரணம் நாங்க தான் முதல்ல. நாங்க இப்ப சில கட்டுப்பாடுகளை குழந்தைகளிடத்துல நாங்க அதை விதிக்கலாம். நாங்க அதுல இருந்து வெளியாக வாரத்துக்கு சாப்பிடுற நேரத்துல எங்களோட வீட்டுல தொலைபேசியை நித்தாட்ட வேணும், டிவியையும் நித்தாட்ட வேணும். அது எனது சட்டம், நான் சொல்றேன். நிச்சயம் அதையும் பார்த்து கொண்டு இங்க சாப்பிடுற வீதத்தை நாங்க குறைக்க வேணும். ஏனென்றால் இவ்வளவு சாப்பிடணும் தெரியாது, அந்த அதுக்குள்ளேயே அவர்களுடைய கண்கள்
காட்சிகள் அத்தனையும் அதுக்குள்ள அடிமையாகிறதுல இங்க சில நேரம் சாப்பாடை விட்டுட்டும் போகக்கூடிய சூழலும் நான் இருக்கு. ஏச்சி வாங்கியிருக்கிறேன், சண்டை வந்திருக்கிறது எங்கட வீட்டுல. குழந்தைகள் மடிக்குள்ள வச்சு கொண்டு நோண்டி கொண்டிருப்பார்கள். நான் பறித்து கொண்டு தூக்கி கொண்டு குப்பை பேக்ல போடுவேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன். உண்மையில ஏனென்று சொன்னா அந்த சாப்பாட்டு மேசையிலையாவது உங்களோட உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், பேசிக் கொள்ளுங்கள், கயற்றிக் கொள்ளுங்கள் அந்த இடத்துல. அதை நாங்க பெற்றோர்களா நாங்கள் உடும்புப்படியாக பிடிக்க வேணும் குழந்தைகளை. அந்த அந்த ஒரு கட்டுப்பாடை நாங்க விதிக்க வேணும். ஒரு அன்பான கட்டுப்பாடை நாங்கள் எப்ப அதை விதிச்சு அதை நடைமுறைப்படுத்துவோமோ அன்றைக்கு அந்த பிள்ளை வந்து அந்த உறவுகளை தேடியும் நாங்களும் அந்த உறவை நோக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக இருப்போம் என்பதும் உண்மை. நல்லது வஜிதா. இதை சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன். என்னன்னு சொன்னா நாங்க வேலைத்தளத்துல போனா நாங்க மொபைல் எல்லாம் நாங்க வச்சிருக்கல. எங்களுக்கு ஒரு கிளவுஸ் இருக்கு, அதுக்குள்ள நாங்க வைக்க வேணும், அந்த மொபைல வைக்க வேணும். ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா அந்த பொது நம்பரை நம்ம வீட்டுல கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அந்த டைம்ல இந்த 8 மணித்தியாலும் நாங்க தொலைபேசி இல்லாம வீட்டுல இருக்கிறோம் தானே, வேற இடத்துல நிக்கின்றோம் தானே, அப்ப அந்த இடத்துல நிக்கின்றோம். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு வேலை இல்லாத டைம்ல அந்த நாங்க இடத்துல பேசிக்கொள்ளலாம். ஆனா அது செய்வது பிள்ளை, நாங்க செய்கின்றோம். நானும் அதை தொடர்பு கொண்டு வானொலியில எல்லாம் பேசுகின்றேன். அதான் சரியான பிள்ளை கண்டுபிடித்தால் எங்களுக்கு அந்த இடத்துல போனிங் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் அதுல இருந்து மீள்வது மிகவும் கஷ்டம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்து இருங்கள். வஜிதாவினுடைய கருத்து மிக அருமையாக இருந்தது. உண்மையிலேயே நாங்கள் தான் எங்களை அறியாமல் அதற்குள் ஈடுபடுகிறோம் என்பது உண்மையான ஒன்றுதான். அதனால நாங்களுமே சில உறவுகளை நோக்கி ஒரு ஆதரவு கொடுக்காமல் இருக்கிறோம். அதே நேரம் அந்த உறவுகள் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவர்களுக்கு ஏதாவது நடந்தாலும் தொலைபேசி எடுத்து கூட கேட்காம இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களோட நிலைமை வந்து இயந்திரமயமான வாழ்க்கைக்குள் அடிமையாகி விட்டதா என்ற ஒரு கேள்வி. ஆனால் இயந்திரங்களுக்கு நீங்கள் அடிமையாகினாலும் இயந்திரமயமான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஆதரவண்ட ஒன்று நீங்க தனிமையில இருக்கதான் நீங்க தேட போறீங்க. ஆகவே உங்களுக்கு அந்த குடும்ப ஆதரவு இணைப்பை எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இறுக்கமான நீங்கள் அந்த குடும்ப ஆதரவை நீடிக்காவிட்டால் அது பிரிந்து போகக்கூடிய சாத்தியம் எங்களுக்குள்ள இருக்கும். ஆனபடியாதான் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலத்தி கொண்டு போகிற சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அது முற்றுமுழுதாக கைத்தொலைபேசிகள் அடிமையாகி விட்டார்கள் என்பதற்கு அப்பால அந்த உறவை நாங்கள் இணைத்து வளர்க்காத காரணத்தாலும் அவர்கள் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு வருகிறது. எனவே நீங்கள் எப்படி இந்த தரப்பினூடாக, அதாவது ஒரு பாருங்கள், ஒரு 4 உறவுகள் எங்களோட இருக்கைக்கு எங்களுக்கு சரியான குதூகலமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அடிச்சு பிடிச்சு வேலை செய்வோம், அல்லது இணைந்து மகிழ்ச்சியாக ஒரு களியாட்டம் செய்வோம், அல்லது மகிழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது பேசி கழிச்சிருப்போம். இவை எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பாருங்கள். அன்றோ ஒரு நாள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த காலம் இன்று அது இல்லையே, பறந்து விட்டதே என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. நன்றி. வஜிதாக்கு சிறப்பான நன்றியை சொல்லிக்கொண்டு நேவிசக்கா வணக்கம். நீங்கள் என்ன போட்டு உடைக்கிறீங்க பாப்போம். வணக்கம் நகுலா. தலைப்பு ஒன்று இவ்வளவு நேரம் வஜிதா அவர்களும் மிகவும் சிறப்பாக இதை நடத்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் சிறப்பாகவே இருந்தது. குடும்ப உறவுகளுக்குள்ள அந்த பிரிவுகள், இந்த இணைப்புகள் பிரிவுகள் எப்படி என்றுதான் நீங்க கேட்க வரீங்க. இணைப்புகள் பிரிவுகள் இப்ப சின்ன அந்த காலங்கள் இணைப்பு ஆதரவை தருகிறதா இல்லது பிரிவதை? இணைப்பு, அதாவது குடும்ப இணைப்பு எங்களுக்கு ஆதரவை தருகிறதா பிரிவை தருகிறதா? குடும்ப இணைப்பு எப்போதும் ஆதரவைத்தான் தரும். ஆனா சில நேரம் பிரிவையும் தந்து விட்டு செல்கிறது. ஏனென்றால் நான் சொல்ல வருகிறேனே, நாங்க அந்த காலங்கள்ல பிள்ளைகள் எங்களோட இருந்தார்கள். எங்களோட இருக்கும்போது ஒன்று கொண்டா எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் அதுகள் ஒன்று கொண்டா நாங்கள் சேர்ந்து இணைஞ்சு இருந்தோம். அப்போ அவர்களும் எங்களுடைய கஷ்ட துன்பங்களை பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்களும் செய்திருப்போம். இப்போத்தைய காலங்களில் அவர்கள் திருமணமாகி வேறு வேறு தனித்தனி குடும்பங்களாக போன பிறகு கூட்டு குடும்பம் மட்டும் இங்கே யாருமே கிடையாது. தனித்தனியாக அவர்கள் பிரிந்து அவர்களுடைய பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இந்த எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்தால் அது ஒரு பிரிவு தான் வரும். எங்களுக்கு வேணும், நீ எங்களை பார்க்கணும், எங்களுக்கு செய்யணும், ஏன் எடுக்கிறாங்க, என்ன பார்க்க வர்றாரு, எங்களுக்கு நாங்கள் இருக்காம உங்களுக்கென்று நாங்கள் அவர்களையும் நாங்கள் நினைத்து என்ன செய்யணும், அவர்களோடும் நாங்கள் உறவாடி பழகிக்கொண்டு இருக்கும்போது அது இந்த
அரவணைப்பையும் ஆதரவையும் தான் தருமே ஒழிய பிரிவு ஒரு நாள் நிச்சயம். அதாவது ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது என்றால் மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவன் இணைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவன் தனித்து உனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ வேண்டியதா இருக்கிறபடியா தான் நாங்கள் நினைக்க வேணும். அதே நேரத்தில் இப்போ பிள்ளைகளை எங்களை வந்து பார்க்கையில் எங்களுக்கு டென்ஷன் சொல்லும்போது நாங்கள் அவர்களுடைய சூழ்நிலையை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு தான் பார்க்க வேணும். இப்போ அவர்களுக்கும் குடும்பங்கள் என்று வந்து அவர்களுக்கும் பிள்ளைகள் வளர்ந்து விட்டது, பிள்ளைகள் வளர்க்க வேணும், அவர்களும் பிள்ளைகளுடைய தேவைகளை அவர்கள் பார்க்க வேணும், அவர்கள் வேலைக்கு போக வேணும். அப்போ அவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு செய்ய இல்லை, எங்களை பார்க்கல என்று நாங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அது சினத்தை தான் கொண்டு பிரிவினையை தான் கொண்டு வராது. இல்ல, உங்களால இயலும் என்றால் நீங்கள் அந்த பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களால இயலுமான விடயங்களை செய்ய உறுதுணையாக அந்த பிள்ளை கொஞ்சம் ஒருக்கா நேவிசக்கா 2 பேரும் பயிரைக்கு ஒருக்கா என்னுடைய கேட்டுக்கொண்டு நீங்களும் கதைங்கோ. அந்த பிள்ளைகளோட பகிரும் போது அந்த அவைன்ற நேரத்தை நாங்களும் யோசிக்க வேணும். அவர்கள் வேலைக்கு போறார்கள், எத்தனையோ பிரச்சனைகளோட அவர்களும் இருக்கிறார்கள். அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு நேரத்தை நாங்க தான் உருவாக்க வேணும். ஈடுகட்டும். இப்ப பிள்ளைகள் வந்து தங்களுடைய அலுவலர்களை தாங்களே பார்த்து கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு சுமத்துறது இல்லை அந்த இதுகளை எங்களுக்கு சுமத்துறதுக்கு விரும்புறது இல்லை. ஏனென்றால் எங்களை இயல்பு நிலையில அவங்க இல்ல சுமத்தவும் இயலாது என்றால் அவர்களுடைய வேலைகள் அத்தனையும் நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றா அவர்கள் நவீனத்துக்கு இருக்கிறபடியா அந்த அத்தனையுமே நாங்களும் செய்து கொடுக்க முடியாது. அவர்களோட இணைஞ்சு இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருப்போம். இணைந்து இருக்கும்போது மகிழ்ச்சியா இருப்போம். இப்ப சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பெற்றோருடைய பிள்ளைகளை பாருங்க, அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன பிள்ளைகளை பாருங்கன்னு பிள்ளைகளை கொடுத்துட்டு போற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் தானே, சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா அது முற்று முழுதான் வராதுதானே அக்கா. ஒரு கிண்டக்காரனால கூட்டி கொண்டு வாங்க, அல்லது ஒருக்கா நாங்கள் வெளியில போறோம் நீங்க பாருங்க, அப்படித்தானே பிள்ளைகள் தருவார்கள். சதா அம்மாட்ட தான் வளர வேணும்ன்றது இங்கேயோ ஒரு சிலர் அப்படி செய்வார்கள். என்ன அதான் சிலர் பிள்ளைகள்கிட்டயே பெற்றோர்கிட்டயே விட்டுட்டு போயிடுவாங்க. சில பிள்ளைகளை பெற்றோர்கிட்டயே விட்டுட்டு தங்களோட அலுவலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டு தங்களோட முழு அலுவலையும் பார்த்துட்டு வரும்போது அந்த பிடிச்சி பெற்றோர்களுக்கு எவ்வளவு அலுப்பு தட்டும் இல்லை அப்படி எந்த நேரம் பார்க்கும்போது. அப்போ அதுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி கொண்டு வராத பெற்றோர்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேணும். அதை நாங்கள் வயசு தாய் பண்ண அப்படி நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பிள்ளைகள் புரிஞ்சு சொல்லணும். அதே மாதிரி பெற்றோரும் அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களால் வேண்ட உதவிகளை நாங்கள் அவங்களுக்கு செய்யலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பிறந்த நாள் நல்ல நாள் நாங்கள் அவர்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி ஒரு கொண்டாட்டங்கள் அப்படி வேணும்னு சொன்னால் எங்களால் இயன்ற அளவுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை நாங்கள் தயாரித்து கொண்டு கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது அப்படியான அந்த எங்களால் இயன்றது அது செய்யத்தானே வேணும். ஏனென்றால் அப்பதான் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு ஆதரவா இருக்கிறோம்ன்றதை காட்டுவோம். அப்படி இல்லையே, சிலர் என்ன செய்யறாங்க, நீங்க இதெல்லாம் கொண்டு வாரீங்க, நாங்க ஆர்டர் பண்ணி எல்லாம் எடுத்துட்டோமே, நீங்க வரீங்கன்னு கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்ல. அதான் எங்கட பிள்ளை அப்படி நாங்க கொண்டு நாங்க செய்கிற கட்லெட்டோ ரோல்ஸோ சம்சா சரியா நல்ல விருப்பம் அவங்களுக்கு. அப்ப நாங்க கொண்டு போனா அதை ஏற்றுக்கொள்வாரு, அன்போடு ஏற்றுக்கொள்வாரு. சிலர் வந்து நீங்க கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கேட்டோமா என்று சொல்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எங்களோட அன்பு அங்க அடிபட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு வெறுப்பா போயிடாதுன்னு. நிச்சயம் அது பெற்றோர் ஒரு ஆசையாக செய்து கொண்டு போற ஒரு விடயத்தை அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம் இருக்கும். என்ன நிச்சயமா அப்படி இருக்கும்போது ஆகவே நாங்க புரிந்துணர்வு ஒன்று இருந்தா, புரிந்துணர்வு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருந்ததுன்னு சொன்னா அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், எங்களுக்கும் இது இருக்குதான். இப்ப எங்களோட தேவைகளை நாங்க கேட்கும்போது அவர்கள் கட்டாயம் செய்கிறார்கள், எங்களுக்கு தேவைகளை கேட்கும்போது செய்வார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்பார்கள். ஏன்னா அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்துவானே, அவர்கிட்ட நாங்க ஏன் உதவியை கேட்பானுன்றது பின்னுக்கு நிற்பார்கள். ஆனா எங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்கள் குறிப்பறிஞ்சு செய்யணும். அதாவது இந்த பிள்ளை ஒரு பேர்த்தையை கொண்டாடுது, என்னால ஒரு கொஞ்சம் இயலாதுதான், ஆனாலும் இயலக்கூடியதை நான் செய்து கொடுக்கணும் என்று நாங்கள் குறிப்பறிஞ்சு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. பிள்ளைகள் கேட்க மாட்டேன், ஏலாட்டிலும் கேட்கவானது வேணுமில்ல. செய்யது நான் இன்னும் செய்து கொண்டு வர வேண்டும் கேட்கும்போது அன்பு அதுல இருக்குமில்ல. அதான் ஆதரவு. அந்த அன்புதான் அங்கே ஆதரவாக வருகிறது. இல்லம்மா நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு இயலாது தானே, நீங்க செய்யாதேன்னு சொல்லும் போது அங்க எனக்கும் அது மனவருத்தம் இல்லை, அதுகளுக்கும் அது மனவருத்தம் இல்லை. நானும் கேட்கிறேன் அவங்களும் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு மனவருத்தம் இல்லை. அது ஒரு சூழ்நிலை அங்க உருவாகுது. என்ன நான் ஒன்றும் செய்யாதீங்க சும்மா வாங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம் தானே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு புரிந்துணர்வோட எல்லாம் விட்டு கொடுத்து எங்களுக்காக வேண்டி இல்லாம உங்களுக்காக இல்லாம நாங்களாக
எல்லோரையும் அனுசரித்து போகும்போது அங்கே பிரிவினை வராது, அனுசரணை வர சான்ஸ் இருக்காது. என்ன பிரிவினை வேற. ஆமா, மிக்க நன்றி நேவிசக்கா, அருமையான கருத்தை சொன்னீங்கள். அதான் ஒரு ஆதரவு, அன்பாக அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதுவே எமக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. ஆமா, அடுத்து அண்ணா நிக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, வாங்கோ. அருமையான ஒரு தலைப்பு. நான் நிஜந்துக்குமாக பேச வந்திருக்கின்றேன். என்னண்டா, இன்றைய காலகட்ட இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் குடும்ப ஆதரவு வைத்தது நிச்சயமாக இணைப்புத்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய தலைமுறை அம்மா 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 மாமா இந்த முறையில அது ஒரு பெரிய ஒரு இணைப்பாத்தான் இருந்தது. ஒன்றாக கூடி சாப்பிடுவோம், நிலத்தில் இருந்து என்ன இருந்ததோ ஒன்றாக கூடி சாப்பிடுவோம், ஒன்றாக கோயிலுக்கு செல்வோம், ஒன்றாக ஒரே நேரத்தில் படுக்க போவோம். ஒருதருடைய கஷ்டத்தை இன்னொருதர் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னா பெரியம்மா சொல்லுவா நான் போய் நிக்கிறேன், பெரியம்மாட மகள் அக்கா சொல்லுவா நான் இன்றைக்கு பகல் நிக்கிறேன் என்று. அப்படி ஒரு இணைப்பு எங்கட நாட்டு முறையில இருந்து இங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நிறைய கற்றுக் கொடுக்கணும். அது சிறு வயதுல இருந்து கற்றுக் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே ஒரு நாளாவது நாங்க ஒரே அடியா இருந்து சாப்பிட்டு ஒரு பெருநாள் நாள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு டிவியை பார்க்கக்கூடிய எல்லாரும் இருந்து ஒரேடியா பார்த்து எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். முடிஞ்ச அளவு அதை நாங்க செய்யணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் எங்களோட பிள்ளைகள் வந்து அதை கற்றுக்கொண்டு தாங்களும் அதை எடுத்து செய்வார்கள். நிச்சயம், அதைத்தான் சொல்றோம். எங்களுக்கு சரி, ஒவ்வொரு வாரமும் ஓடிக்கொண்டிருந்தாலும் வாரத்துல ஒரு நாளோ இல்லது 2 நாளோ ஒரு மேசையில எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நிலையை சின்னல இருந்து ஏற்படுத்த வேணும். என்ன மற்றது இந்த முக்கியமான நாள்கள், இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு ஈஸியாக புகுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க கொஞ்சம் கடினமாக பூத்த வேணும். அன்பை கொடுத்து இப்படி கிறிஸ்துமஸுக்கு நாங்கள் ஒரு சேர்த்து போகணும். ஒரு குடும்ப கொண்டாட்டங்களில் கட்டாயமா என்ன வேலை இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்துட்டு போ, அதுக்கு முக்கியம் என்ற ஒரு வலியுறுத்த வேணும். மற்றது பெரியப்பாவோ பெரியம்மாவோ ஏதும் குறை சொன்னாலும் நீ அதை திருப்பி கதைக்காத, இன்றைய ஒரு நாள் அதை எடுத்து கூறு என்று சொல்ல வேணும். ஆனால் அதே சமயம் இந்த உறவுகள் இப்ப நாங்கள் ஒரேடியா அந்த எதிர்த்து கதையாத இங்கொண்டு நாங்க பிள்ளைகளை சின்னல இருந்து எல்லா விடயத்துக்கும் சொன்னா அந்த பிள்ளை சில நேரம் ஒரு தவறாக மாமன் சொன்னாலும், மாமா நீங்க இது தவறாக பாக்குறீங்க, இல்ல மாமா இப்படி பாருங்கோண்டு அந்த பிள்ளை தன் சுயமான கருத்தை சொல்ல விடாமலே அங்க தடுக்கப்படுகிறத பாக்குறீங்களா? அதாவது மரியாதை நான் சொல்றது என்னன்னா, அந்த நேரம் சொல்லாதுங்க, அந்த நேரம் அதை தவிருங்கோ. ஏன்னா அவரும் கடும் கோபத்துல சொல்றது. அதாவது நான் எந்த பிள்ளைகளுக்கு சொல்றது, இந்த கணவனுடையாக இருந்தாலும் அந்த நேரம் விட்டுட்டு போ, அந்த நேரம் கோபம் வந்தா மேல போ, அல்லது விட்டுட்டு பேச கிச்சனுக்கு போய் எதுவும் செய்து கொண்டு உங்களோட மாமி எதுவும் சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லு. மாமி நீங்க எப்படி செய்யறீங்க, மாமி நீங்க எப்படி பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க செல்லம் கொடுத்தீங்கன்னா நான் தண்ணியந்து வளர்க்க முடியாதுன்றத அப்புறம் சொல்லு. அப்ப சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வரும். அதே மாதிரிதான் கணவருக்கும் ஒரு கோபம் வரும். ஆனால் இவ்வளவுத்தையும் தாண்டி எங்களோட பிள்ளைகள் நாங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும், இப்ப எங்களோட அக்காட பிள்ளைகளும் நாங்களும் என்றது, எந்த பிள்ளைகளும் என்றது இப்ப இது குடும்பமாக இருக்கின்றது. அப்ப அவங்க என்ன செய்வீங்க என்றால், தாங்கள் எங்களை எப்படி கையாளுறீங்க என்றால், தாங்க சொல்றதை கேட்கணும். தாங்க செய்தாலும் அதை நாங்க எடுத்துக்கொள்ள பிள்ளைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்க உங்களுக்கு நேரம் இல்லை கிறிஸ்துமஸுக்கு விஷ் பண்ண, எங்களுக்கு நேரம் இல்லை வருஷ பிறப்புக்கு விஷ் பண்ண, எங்களுக்கு நேரம் இல்லை தீபாவளிக்கு விஷ் பண்ண, நாங்க எல்லாம் எக்ஸப்ட்லாம் எழுதுவோம். ஆனா நீங்க பிடிக்காது. அப்ப இந்த உறவு வேணுமான்னு பாக்க வேணாமன்றுதான் முடிவு வரும். அப்ப உறவு இதுக்குள்ள பிரிவாத்தான் வருது, தவிர உணராம செய்யறது. இப்ப நாங்கள் வேற கஷ்டம், ஒரு
800 மீட்டர்ல 800 கிலோமீட்டர்ல இருக்கிறோம் என்றால் அப்ப ஒரு வாட்ஸ்அப்ல தான் அந்த மெசேஜை போடுவோம். அப்ப அவர்கள் உணர வேணும், எங்களால வர முடியாது, வாய்ஸிலும் போடுறோம், எங்களால வர முடியாது, தூரம், இதை ஏற்றுக்கொள்ளுங்க என்றால் அவை ஏற்றுக்கொள்ள வேணும் மனிதத்தன்மையா நினைச்சா. இன்னொன்றும் இருக்குது. இப்ப குடும்ப உறவுகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு கொண்டாட்டம் என்று சொல்றோம். ஒரு வருஷத்துக்கு முதல் நாங்க நாள் வச்சுக்கிறோம். இந்த நாள்ல நீங்க எல்லாரும் லீவ் எடுங்கோ, வாங்கோ, இதுல ஒன்று சேருவோம், நாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், இருக்கிற நாங்களே 5 சகோதர பிள்ளைகளும் ஒன்று சேருவோம் வாங்கோன்னு சொல்லி சொன்னா ஒரு வருஷத்துக்கு முதல் எழுதின இதுக்கு ஒரு பதிலும் வராது, இல்லை முடியாத பதில் வராது, முடியும் என்று பதில் கடைசி நேரத்துல சொல்லுவினா எங்களுக்கு வேலை லீவ் எடுக்க முடியவில்லை, அதுக்கு தானே ஒரு வருஷத்துக்கு முதல் சொல்றோம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த உறவு அவியலாவே பிரிஞ்சு போறீங்க. அவியலா தானே பிரிஞ்சு போறீங்க. நாங்க சொல்றோம் ஒன்று கூடுவோம், நாங்க எல்லாரும் அம்மாவும் இல்லை எல்லாரும் ஒன்று கூடுவோம், அவங்க என்ன செய்யணும், அவங்க வேண்டாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சில வழியில அவியல் எங்களை அலட்சியப்படுத்துறீங்க. நாங்க ஒரு வருஷத்துக்கு முதலும் 6 மாதத்துக்கு முதலும் இல்ல 2 மாதத்துக்கு முதலும் கொடுக்க லீவுக்கு எடுக்க முடிஞ்சாலும் அவியலுக்கு ஒரு அலட்சியத்தன்மை இருக்கு. அப்ப அந்த உறவு பிரிவு தான் வருது. அதான் இந்த அலட்சியத்தன்மை அந்த ஒரு பிரிவுக்கு தான் நெட்டி செல்லும். என்றா நாங்க சொல்றத அவை கேட்கல, அவை சொல்றத நாங்கள் கேட்கல என்ற நினைப்பு ஒன்று இருக்குது. 2 பக்கங்களிலுமே அந்த சமாந்தரம் வரையில. அப்படி வரைக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யறாவே ஒரு அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை வரைக்கதான் அந்த பிரிவை அது விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுத்த வேண்டிய ஒன்றாக மாறிவிடும். என்ன அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை தான் அதுல ஒரு அறியாமையாலதான் அந்த நிலை இருக்கிற போல தெரியுது. என்ன இணைப்புன்றது ஒவ்வொரு குடும்பம் ஒரு கை தட்டி ஓசை வாரையில 2 கை தட்டினா தான் ஓசை வரும். இணைஞ்சிருக்கு, கணவன் மனைவியோட இணைஞ்சிருக்கணும், பிள்ளை பெற்றோரோட இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைஞ்சிருந்தா தான் அந்த இணைப்பு வரும். ஆனா சில நேரங்கள்ல இப்போ ஒரு குடும்பத்துல கூடி ஒரு புள்ள நான் இன்றைக்கம்மா 2 மணிக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்குவோம், நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கிறோம், அந்த புள்ள 3 மணிக்கு அந்த பிள்ளைகிட்ட விட மனநிலை என்ன இருக்கு, அலட்சியம் தானே இருக்கு. இல்ல அப்படி சொல்லலாம். சில நேரம் அது சூழல் காரணங்களாலும் இருக்கலாம். ஒரு நேரம் ஸ்டவ்வுக்கு மாட்டி இருக்கலாம், அல்லது வேலைத்தளத்துல கொஞ்சம் நேரம் பிந்தி இருக்கலாம். அப்ப எடுத்த உடனே நாங்களும் சொல்லலாது காரணத்தை கேட்டு அறியலாம். ஏன் நீங்கள் இந்த நேரம் சரியா வரவில்லை, உங்களை எதிர்பார்த்தேன்னு கேட்கலாம். அந்த சூழல் காரணமும் சில நேரம் பிள்ளைய தாக்கலாம் தானே. சூழல் காரணமும் இருக்கலாம். ஆனா அதுக்கு முதல் இந்த பிள்ளைகள் பெற்றோருக்காக தெரியப்படுத்தணும். அம்மா நான் 1/2 மணி கிளம்பிடுங்கம்மா, எனக்கு ஸ்டவ்வா இருக்கம்மா, நீங்கள் சாப்பிடுவேண்டா சாப்பிடுங்க, நாங்க வாரணும். அப்ப நாங்கள் என்ன ஐயோ பிள்ளை வரையில நாங்க சாப்பிடாம இருப்போம்ன்ற ஒரு மன உணர்வு வரும். நான் ஆமா இதைத்தான் மிக கவனமாக இருக்கணும். சின்ன வயதிலேயே குழந்தைகளை வளர்க்க இங்க போறேன் போட்டு வர்றதை சொல்லணும், எத்தனை மணிக்கு போறீங்க, இதை நீங்க கட்டாயமாக சின்னண்ட இருந்தே சொல்லணும். நான் நண்பி விட்ட போறேன், நல்ல நண்பன் விட்ட போறேன், அல்லது இந்த மார்க்கெட்டுக்கு போறேன். அப்ப பிள்ளைகள் அதை சொல்லி போட்டு போனால் அந்த சாத்தியம் நான் இந்த நேரம் வர முடியாது என்று ஒரு மெசேஜை தன்னும் போட்டாலும் அது எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். பிந்தி வரையினவண்டு அது தராவிட்டால் தான் எங்களுக்குள்ள ஒரு பயங்கள் ஒரு இதுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன சரிதான். ஆமா. வணக்கம் நகலா அவர்களே, நான் விடைபெறுகின்றேன். ஏதாவது கருத்து வச்சுக்கிறீங்களா சிவாஜினி? கருத்து இப்பொழுது முடிச்சுட்டு நன்றி. நீங்க அவரை எடுங்கோ. நன்றி. என்னுடைய கருத்தை நான் நன்றி நன்றி. ஆனா என்ன கோபத்துல விட வருகிறீங்களா இல்லது? ஓகே, இல்ல இல்ல, அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இந்த கருத்தை சொல்றதுக்கு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். நீங்கள் சொல்லி விட்டேன், நான் முதல்ல ரஜிதா அவர்களுடன் பகிர்ந்து விட்டேன். சரி சரி சரி. நன்றி நன்றி. ஆனா ஆமா இருந்தாலும் நில்லுங்கள், கடைசியிலும் சொல்லலாம் தானே. மிக்க நன்றி. ஆனா நல்ல ஒரு கருத்து அவர் சொன்னது. அதாவது எப்போதும் பாசிட்டிவா தான் நாங்கள் பாக்குறது என்றாலும் நெகட்டிவாக பாக்குறது தன்மை எங்களுக்குள்ளேயே இருக்குது. ஏன்னு கேட்டா எங்களை ஒரு உறவுகள் நல்ல அந்யோன்யமா இருக்கணும், கொஞ்ச காலத்துல பார்க்கல கதைக்கையில எங்களோட தொடர்பை ஏற்படுத்த விரும்பல ஏதோ தாங்களே பிரிஞ்சு செல்லினோம். அப்படி என்றால் எப்படி நாங்கள் இணைக்க முடியும், அல்லது எப்படி நாங்கள் அதை அறிஞ்சு கொள்ள முடியும்? அதுபோல ஒரு பிள்ளையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரையிலே என்றால் அதுக்கு ஒரு தகவல் தர வேணும். இல்லாவிட்ட நாங்க எத்தனையோ நினைப்போம்,
எங்க நடந்தது, எங்க போயிட்டு நம்ம என்ன இது. அப்ப அது அந்த அந்த ஒரு ஏக்கம் கூட எங்களுக்கு ஒரு பிடிவை தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடுவது உண்டு. அதனால் அந்த விடயங்கள்ல கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேணும். அதாவது ஒரு தொலைத்தொடர்போ அல்லது ஒரு மெசேஜோ அல்லது ஏதோ ஒரு முறை மூலம் எங்களுக்கு அறிய தர வேணும் என்பது உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு சிவாஜினி சொல்லுங்கள். நீங்க முதலில் கதைச்சிருந்தேன்னு சொன்னீங்க, நாம் ஏதாவது கருத்து வச்சிருந்தா. கருத்து என்ன பொறுத்தவரையிலே நாங்கள் இப்போ ஆகக்கூட பார்ப்போட வாழ்க்கிறத விட எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்களே செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இருந்தோம்னு சொன்னா நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தா தோல்வி அடைஞ்சு போடுவோம். இப்ப நான் கூடுதலாக எனக்கு இந்த வயது போன ஆட்களோட சேர்றதுக்கு எனக்கு அவ்வளவுக்கு இல்லை. நான் வேலை இடத்துல வயதானவர்களை சந்திப்பேன். அவர்களே 82 வயதுல கூட அவர்கள் வேலை செய்கின்றார்கள். எத்தனை வயசுல? 82 வயதுல. பாத்தீங்களா? 79 பகுதி நேர வேலை, 2 மணித்தியால வேலைகள் செய்துட்டு போறார்கள். அவர்கள் வாழ்வதற்குரிய காரணம் அங்க மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் நடமாட்டத்தை சந்திக்கிறது. மக்கள் நடமாட்டத்தை சந்திக்கிறது, தாங்கள் ஆக்டிவா இருக்கிறது. 2வது வீட்டில இருந்தா அது ஒரு சோர்வு தானே. அப்ப ஒரு வெளியில போய் வரைக்கும் ஒரு புத்துணர்வும் அவர்களுக்கு கூட புத்துணர்வு வரும். அதுதான் உண்மையாகவே. நான் முதல் ஆரம்பத்துல வேலைக்கு போகக்குள்ள அவர் என்ன செய்தவர் என்று சொன்னா, வேலைக்கு முன்னுக்கு வேலை செய்தவர் பேருந்து கொஞ்சம் கடினமான வேலையில் அவரால் எல்லாம் போகுது என்று சொல்லக்குள்ள பின்னுக்கு உடுப்பு அயன் பண்ற வேலைக்கு வார. அப்போ இது வைநாத்து சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்குள்ளதான் நான் அவரோட பக்கத்துல இருந்து கதைக்கூடியதா இருக்கும். அப்பொழுது கேட்பேன் நான். அவர் சொல்லுவார், தனக்கு பேரப்புள்ள பூத்த புள்ளையும் இருக்கலாம், தான் வீட்டுக்கு இருக்கக்குள்ள தன் பொழுதுக்கு இதாயிருக்கு, இங்க உங்களை எல்லாரையும் பார்க்கிறோம், கதைக்கிறேன், சிரிக்கிறேன், ஒரு சந்தோஷம் தானே, அதுதான் நான் வாரேன்னு சொல்றேன். என்ன அப்படித்தான் இப்ப பாத்தீங்கடா அங்க எல்லாம் எங்கட அம்மாக்கள் ஒரு நாளுமே பொழுது போக இல்லையோட்டோ அல்லது பிள்ளைகளை காண இல்லையு ஏங்கி தவிக்கலையோ அவைகளுக்கு முடிஞ்சா மாலை 6 மணி ஆகும் மட்டும் வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலைகள். அந்த சமையலே நியாயமா என்ன கூட நேரத்தை எடுத்துக்கொள்ளுது. அங்க விறகு வச்சு சமைச்சு 3 நாள் சாப்பிட்டு. மற்றது என்ன பொறுத்தவரையில இன்னும் நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கு நான் தனியே இருக்கிற வாழ்க்கை வந்துட்டா கூட நாங்கள் நேற்று நாங்கள் அவர்களை நான் நடந்து கொண்டு போக்குள்ள கூட இடம் மறுத்து நீ மனசுலதானோ இருக்கிறாய், நான் உனக்கு என்னால பார்க்க இல்லையே, நான் இங்கதான் என்ற பிள்ளைகள் எல்லாம் படிச்சது. அப்ப நீங்க ரோட்டுல போக்குள்ள கூட உங்களுக்கு ஒரு நண்பிகளை தேடிக்கொள்ளலாம் நீங்கள். நிச்சயம். அதான் வீட்டுக்குள்ள வாங்குவோம். இப்ப நான் எல்லாம் உங்கட விட்ட நான் தனிமையா ஒரு நல்ல நாள் பெருநாள் ஒரு வடை சுட்டா செய்த பக்கத்துல கூட கொடுக்குறோம் மக்களுக்கு. இவ்வளவு அன்புக்காக இவ்வளவு பேர் இறங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. கட்டாயம் எந்த அம்மாட்டதான் எந்த அன்பை கொடுக்கணும் இது இல்லையா. எந்த அம்மா தூரத்துல கனடாவில இருக்கிறான், போகல அது நடுகளுமே மற்றது நாங்கள் அவர்களே இன்னும் ஒன்று நான் பாருங்க 85 வயது இளப்பிள்ளையார், இளப்பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை. 85 வயசுல இருக்கிறவாதான் நடுகளும் சொல்லுவேன் உங்களுக்கு அம்மா அம்மான்னு சொல்லி கதைப்பேனே. என்று அம்மாவை நான் பிரியக்குள்ள 2013 அம்மாவை பிரியக்குள்ள இந்த அம்மா எனக்கு கிடைச்சவா. 2 பேரும் ஒரு இடத்துல பீசியோதெரபியிலதான் நாங்க 2 பேரும் கதைச்சு பேசி இப்ப 2 நான் சொல்ல வழியில நேரம் இருக்கு வேணா அம்மா நான் பாருன்னு போனா அவ சொல்லுவா, அவாவுக்கு 85 வயதுல அவளுடைய இரண பிள்ளைகள் அவர் ஜெனிவாவிலே இருக்கிறார், ட்ரெயின்ல போறா பாருங்க. 85 வயது ட்ரெயின்ல போய் அவரே கொஞ்சம் வேலை ஆப்போச்சு. அப்ப போய் சமைச்சு சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து 2-3 நாள் அவரோட இருந்து நாங்களெல்லாம் 70 வயதுல இப்படி ஒரு சகோதரன். உண்மைதான், சகோதரன் நாங்களும் அந்த வயசு வேற செய்வந்தான், செய்ய மாட்டோம். நாங்க அப்பதான் யோசிக்கிறோம் இப்பவே அப்ப நாங்கள் செய்வோமோ. அது கட்டாயமாக சூழல் சாத்தியமாக வந்தால் நீங்களும் செய்ய வையுங்க. நான் நினைக்கிறேன் சகோதரங்கள் இப்ப எங்கட எல்லாம் தம்பி வந்தான்டா அவன் எல்லாம் கிச்சனுக்கு நிறைய உதவிகள் செய்து தருவான் என்ன சமையலுக்கு. அப்ப சகோதரர்கள் நாங்கள் சேர்ந்து இருக்கிறதும் ஒன்றாகிறதும் ஒரு வயதுக்கு இப்ப கனவேற பாத்தீங்கன்னா வயதாக அந்த சகோதர பாசங்களே இல்லாம போகுது. பிரியினம் அது பொருளாதாரத்துல பிரியுது, சமூக அந்தஸ்துல பிரியுது,
வாழ்க்கைன்ற பல மாற்றங்கள்ல பிரிவு வருது. அதான் அந்த பிரிவை அனாதான் அதை அழகாக கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாம் வாழுறோம், எங்களுக்கு உறவை சேர்க்கிறோம் என்று நினைக்கிறோம், பிரிவு தான் இங்க கூட இருக்கிறதையும் பாக்குறோம். என்ன அப்படி பாருங்க. இங்கே அப்ப ஜெனிவாவுக்கு போறோம். அப்ப நான் பின்ன அன்றைக்கு இந்த திங்கக்கிழமை போனேன். போக்குள்ள அப்ப போயிருந்து கதைக்குள்ள மடக்கிட்ட அப்ப நானும் ஒரு நாளைக்கு விரட்டும் ஜெனிவாக்கும் கடந்தாங்க. அவன் சொன்னா அவன் தன் தம்பிக்கு இப்ப ஆட்கள் பக்கத்துல இருக்கிற அவனுக்கு ஒரு சின்ன மாதிரி இருக்குது. அவன் இல்லையா ஆட்கள் இருக்கிற கதைக்கிற ஏன்னா அவர் அந்த அந்த இதுக்குள்ள இருந்து விலகுறாரு. அவன் நான் சொல்றா என்ன அப்படி அந்த ஒவ்வொருவருடைய இது மனோநிலைகள் தான் மனதை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சரி அங்கதான் வந்துட்டோம் இல்லோ இங்க இனிய கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையோடு சொல்லி வராது. ஆதரவை தேடி ஆதரவோட இணைந்து வாழறதுதான் எங்களுக்கு நல்லது. அதுதான் தேடி போவோம் நாங்களும் எங்களுக்குள்ள தேடி போவோம். இப்ப ஒரு நண்பி இருக்கின்றால் இப்ப எனக்கு 60-70 வயதுல எல்லாம் தோழிகள் இருக்கிறோம். அப்ப அவைகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் முடியாம சரி அவள்கிட்ட நான் பாருன்னு வாங்குவோம் 2 பேரும் நடப்போம் சொல்லி 2 பேரும் போய் நடப்போம். அப்ப அதுகளுக்கு ஒரு ஆசைவான அதுகளால இனி எங்களை தேடி வர முடியாது. நாங்கள் இளம் வயது ஆக்கள் நாங்கள் அதுகளை தேடி போவோம். அப்படி ஆளுக்கால் ஒத்தாசையாக இருக்கிறது தான் என்னை பொறுத்தவரையில தனிமையை நீக்கிறது கையில தான் இருக்கிறதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் ஒவ்வொரு மனிதன் கையில தான் அந்த தனிமையை நீக்கிறது இருக்கு. என்னென்றால் தனிமையை நீக்கிறதும் உறவுகளை தேடுறதும் பிணைப்புகளை உண்டாகும். அப்ப சமைச்சு போட்டு சாப்பிட பாட்டு கேட்கக்குள்ள கூட இப்போதைய நிலைமையில ஐயோ டைம் இல்லைன்னு சொல்ற அளவிலே இருக்குது. ஆனா நீங்கள் கேட்காத எத்தனை பேர் உங்கள்ட்ட வாரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் அப்படியே என்னுடைய ஐரோப்பா வாழ்க்கையோட ஒத்து போக்குள்ள நாங்கள் இப்படித்தான் அயலட்டத்தோட சேர்ந்து அடுத்த உறவுக்கார இனத்தவரோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை தான். எங்கட புள்ளிகளையே பாருங்க அவ்வளவுக்கு இல்லாம 10 நாட்டுக்கார புள்ளிகள் தான் நன்றிகளா இருக்கிறார்கள். உண்மைதானே சர்வதேச வலி அமைப்பும் சர்வதேச அமைப்புக்குள்ளேயும் தான் இன்றைக்கு எங்கட வாழ்க்கை இருக்குது. ஆனபடியா பிள்ளைகள் எல்லா இனங்களோடும் சேர்ந்து வாழ வேண்டிய தன்மை இருக்குது. அப்படித்தான் நகலா அவர்களே அன்றைக்கு ஒரு புள்ள மகள் சொன்னா யூனிவர்சிட்டியில படிக்கிற புள்ள கேரளாவில இருந்து இங்க வந்தவள் படிச்சவளா பச்சுலர் முடிச்சுட்டாள். அப்ப வேலை தேடி கொண்டிருந்தவளா வேலை கிடைக்க இல்லையா திருப்பியும் கேரளாவுக்கு போட்டாளாம். அப்ப நான் மகளுக்கு சொன்னேன் சரி பாவம் அப்படி ஒரு நேரம் பாரு நேரம் விட வசதி இல்லையண்டா உங்கட விட்ட வந்து நிக்க சொல்லுவோன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப எங்கிட்ட உறவுக்காரத்தான் நாங்க இணைக்கணும்ட்டு இல்லை. இப்படி யாரும் அறியாதோ தெரியாதோ அன்புக்காக இருக்கிறார் இருக்க இடம் இல்லை இது இல்லையான ஆக்களை கூட சேர்த்து கொள்ளலாம். அது சரி அன்பை சேர்த்து கொள்ளலாம். எங்களுக்கு ஆதரவாக உண்மையாக இருக்கிறவர்களையும் நாங்கள் நேசிப்போட பார்க்க வேண்டிய தேவையும் வருது. என்ன அதுல எங்களுக்கு ஆதரவாக உண்மையாக இருக்கிறவர்கள் தான் எப்போதுமே எங்களோட தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதையும் பார்க்கணும். மிக்க நன்றி. நன்றி. இங்க இந்த குடும்ப இணைப்புக்கு நாங்கள் எல்லாவற்றைக்கும் ஆதாரமாக சொல்லலாம். ஆனால் இந்த பிரிவுக்கு எங்களுக்கு நிறைய விடயம் இருக்கு. இப்ப ஒரு உணர்ச்சியில எங்களுக்கு உணர்வோட ஆதரவு இருக்கிறது நல்லது. ஆனா இன்றைக்கு இந்த வேகமான வேலை அழுத்தம் சமூக மாற்றம் போன்ற காரணங்களால எங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிற ஒரு நிலையில அந்த ஒருவருக்கொருவர் குடும்பம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு இருந்தா தான் அன்பு நம்பிக்கையும் அங்க பிறக்கும். ஆனால் அந்த மன அழுத்தங்களால இணைக்க முடியாத சூழல் எங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். ஏன்னா நேரம் காணாது, நான் வேலை 7 மணிக்கு தான் வருவேன் 7 மணிக்கு தான் போவேன், ஆகவே எனக்கு சோர்வு, நான் படுத்து நித்திர உள்ளவனும்ன்ட்டு சில நேரம் ஒரு அலட்சிய போக்கு எங்களுக்குள்ள அமைகிறதையும் பார்க்கிறோம். அடுத்தது இந்த பொருளாதார ஆதரவு இல்லாத சமயம்தானே நாங்கள் உறவுகளை இணைக்க முடியவில்லை. பாருங்க பொருளாதாரம் என்ற கல்விக்கு வேலை வாய்ப்பு இப்படி நிறைய செலவழிஞ்சு கொண்டு போறதாலையுமே அந்த பொருளாதாரம் இல்லாத தன்மையாலையுமே இணைக்க முடியாத சூழல் சிலருக்கு இருக்கின்றது. அடுத்தது அந்த மதிப்புகள் கொடுக்காத தன்மை. இப்ப மாமா ஆண்டால் அவருக்கு வெத்தில வச்சு நாங்க மாமா ஆண்டு மரியாதையை கொடுக்கணும், அல்லது அண்ணா ஆண்டா அண்ணாண்ட மரியாதையை கொடுக்கணும். சில இடங்களில திருமணங்கள் சரி ஏனைய நிகழ்வுகள்ல சரி அங்க உரிய மரியாதை கொடுக்கப்படாவிட்டால் அது கூட அந்த உறவுகளை விலத்தி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கு. எங்களுக்கு ஆதரவு தெரியும், நாங்க சும்மா பார்த்துட்டு நாங்கள் எங்களை ஒன்றுக்குமே விடையில அவைகள் என்று சொல்லுவீங்க. அடுத்தது
நாங்கள் இப்ப எல்லாருக்கும் எல்லா பக்கமும் வளைஞ்சு நெளிஞ்சு வாழ முடியாது. ஆனா குடும்ப உறவுகள் எங்களுக்கு தேவையாக எப்போதுமே இரத்த உறவுகள் தேவையாக இருக்கும். ஆனாலும் அந்த இரத்த உறவுகளும் இன்றைக்கு எதில நிர்ணயிக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அந்த இரத்த உறவுகளையும் சில நேரம் நிர்ணயிக்க முடியாமல் இருக்கும். எங்களுக்கு ஒன்று சொல்லுவார்கள், நேர்மையற்ற முறையில் தங்கள் நண்பர்களுக்கு வேறு விதமாக சொல்லிக் கொண்டு போற தன்மையும் இருக்கின்றது. அப்படி பார்க்க இந்த குடும்ப உறவுகளுக்கு இடையில ஒரு பிரிவு, அதாவது பிரிவான ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் எதிர்கொள்ளுற நிலைமை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எப்படி கட்டி காக்கலாம் இன்றைய சூழல் என்றால் மிக கடினமா இருக்குது. இன்றைய சூழல் ஏந்தால் நாங்கள் உண்மையாக நம்பி இருந்தாலும் அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக போறதை பார்க்கிறோம். என்ன தன்னம்பிக்கை வச்சு நாங்கள் இவர்கள் தான் எங்கள் உறவுகள் இணைந்து கொள்ளுகிறார்கள், எங்களுக்கு என்றும் ஆதரவு நினைச்சால் சில சமயம் அது ஏதோ அதுக்குள்ள ஒரு சமூக கருத்துக்கள் வரலாம், அல்லது ஒரு இடர்கள் வரலாம். இவற்றுக்கு ஊடாக ஏதோ பிரிந்து கொண்டு போறக்கூடிய நிலை வரைக்க அந்த இணைப்பை துண்டிக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள உருவாகிறது. அது சிலருக்கு இருக்கலாம் அந்த குடும்ப உறவுகளிடையே. அப்ப சக்தி சுனீசங்க வந்திருக்கிறார். வணக்கம் சக்தி. வணக்கம் நகுலா. வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் கூறிக்கொண்டு உற்சாக வணக்கத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை கூறி விடைபெற வந்திருக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருந்தேன். இதற்கு முன்னர் சொன்னவர்களும் எல்லோரும் நல்ல விடயங்களை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய பக்கத்தில் நான் கண்ட உண்மைகளை சொல்கின்றேன். இப்ப இந்த குடும்பங்களுக்குள்ள பிணைவது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்ற சொந்தக்காரர்களுக்கும் இடையில பிரிவதற்கு காரணம் விதமான கொண்டாட்டங்கள். அது உண்டு. எங்கண்ட நாங்கள் காணாத ஊர்ல நாங்க கண்டே இருக்க இல்ல இந்த மஜந்தி போடுறது, வளகாப்பு, ஜெண்டர் ரிவீல், அதாவது வயிற்றில பிள்ளை இருக்குதாம், அந்த பிள்ளைண்ட ஆனா பெண்ணா என்று தெரிவிக்கிறதை கூட விழாவாக எடுத்து செய்கிறார்கள். பார்த்திருக்கீங்க தானே? நிறைய நான் பார்த்திருக்கேன் நிறைய. சரியோ? அப்படியான கொண்டாட்டங்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெரியவர்களை கூப்பிடுவதே இல்லை. சரியோ? தங்கண்ட நட்பு வட்டத்தில மட்டுமே இந்த கொண்டாட்டங்களை செய்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய உறவுக்கார அம்மா கவலைப்பட்டா எந்த மகன் ஜெண்டர் ரிவீல், அதாவது பிள்ளை என்ன பிள்ளை என்று சொல்லி வெளிப்படுத்த ஒரு விழா செய்கிறான். ஆனால் தாய் மாமனே கூப்பிட இல்ல. அவ கவலைப்பட்டு சொன்னான், எனக்கு நெருங்கிய உறவு, சரியோ, என்னுடைய கணவர் வழியில நெருங்கிய உறவு. அப்ப எனக்குமே கவலையாக இருந்தது. போடுவினம் என்ன போஸ்டர் எல்லாம் போடுகிறார்கள் பேஸ்புக்ல, அங்க இங்க. அங்க பார்த்துத்தான் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு எங்களுக்கு தெரிய வருதுண்டா. எவ்வளவு தூரம் என்ற தொழில்நுட்பம் இதற்கெல்லாம் காரணம் முதல் சொன்னவர்கள் மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் தான் இந்த பிரிவுக்கு காரணம். உண்மையில எனக்கு விருப்பம் நான் உறவுகளோட சேர்ந்து வாழ எனக்கு சரியான விருப்பம். ஆனால் பிள்ளைகள் தூர போகிறார்கள், உறவுக்கார பிள்ளைகள் தூர போகிறார்கள். சின்ன வயசுல இருந்த அந்த அந்நியோன்யம் இப்பொழுது நாங்கள் வளர்ந்து வரும் பொழுது மிக மிக அரிதாகவே என்னுடைய பக்கத்திலே நான் காண்கின்றேன் என்று கூறுகின்றேன். காரணம், பிள்ளைகள் தங்களுக்குள்ள உள்ள நட்பு வட்டத்தோடு மட்டும்தான் அந்த பிணைப்பை வைத்திருக்க விரும்புகிறார்கள். என்னமோ தெரியல, நாங்கள் ஒரு இடைஞ்சலாகவும் இருக்க போறது இல்லை. அதை நல்ல வடிவா கொண்டாடலாம், நாங்கள் ஒரு மூலையில இருந்துட்டு வரலாம் போய். ஆனா அழைப்பதே இல்லை. உண்மையில நான் சொல்கிறேன், சென்ற சனிக்கிழமை ஒரு என்னுடைய நெருங்கிய உறவுக்கார வீட்டை போனான். உண்மையில நான் விடை பெறும் பொழுது என்னுடைய கணவருடைய அக்கா உண்மையில சொன்னவா, அவ லண்டன்ல இருக்கிறவா இங்க மகன் வீட்டை வந்து நிக்கிறான்.
அப்ப அவக்கு 6ஆம் தேதி பிறந்த நாள், அப்ப 7ஆம் தேதி தான் செய்தவைய. சும்மா செய்யல, சும்மா சந்தோஷத்துக்கு எங்களை கூப்பிட்ட சாப்பிடுவாங்க போனாங்க. அவ நான் விடைபெறும் பொழுது எனக்கு சொன்ன அந்த ஒரு வசனம் இன்னமும் என்னுடைய காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. சக்தி, நீங்க வந்து எங்களை சிரிச்ச வச்சதுக்கு மிக்க நன்றி என்று சொன்னான். செய்யும் எனக்கு அது விருப்பம். எனக்கு நானும் சிரிக்க வேணும், மற்றவர்களையும் சிரிக்க வைக்க வேண்டும். அப்படித்தான் என்னுடைய எனக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆனால் உறவுக்கார பிள்ளைகள் எல்லாம் தூர போகும் பொழுது என்ன செய்ய முடியும்? அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறது, பெரியாக்கள் தனியா சந்திப்போம், பிள்ளைகள் என்னவோ சந்தோஷமா இருந்தா சரி. இப்ப சிவாஜினி சொன்னதானே தனியா உறவுகள் மட்டும்தான் பிணைஞ்சிருக்க வேணும் இல்லை. இப்ப எனக்கு உண்மையில சொல்றேன், எனக்கு இங்க ஒருத்தரும் இல்ல, அம்மா இல்ல, அம்மா அப்பா சகோதரம் ஒருத்தரும் இல்ல. சரியோ, ஒன்று விட்ட சகோதரி அப்படி ஒன்று விட்டா எல்லாரும் அப்படித்தான் வாழ்றோம். நீங்க ஒருத்தருமே இல்ல. என்னுடைய 6 குடும்பங்களை நான் இங்கு வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். 6 குடும்பங்களின் அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு விழாவிலும், என்னுடைய வீட்டில் நிகழும் ஒவ்வொரு விழாவிலும் நான் சொல்றது ஒரே ஒரு வசனம், நாங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு போகலாம், ஆனால் அன்பை சம்பாதிக்கிறது தான் மிக 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 கஷ்டமான ஒரு உழைப்பு. நன்றி. ஆமா, அழகாக சொன்னீர்கள். அந்த அன்போட இணைந்த காலம் அது அந்த காலம், இது இந்த காலம். இந்த காலத்துக்கு நீங்கள் வாழ ரெடியா இருக்கணும். காரணம், பிள்ளைகள் அது பேபி ஷவர் இதழ் போன்ற நிகழ்வுகளில, ஜெண்டர் நிகழ்வுகளும் அவர்கள் இளம் வயது பிள்ளைகள், இள வயது பிள்ளைகள் ஒரு 10 பேரோடையோ 20 பேரோடையோ கொண்டாடினால் அதுக்கு எங்களை அழைக்கல என்று கவலையே படாதீர்கள். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்கள் அதுக்குள்ள போனால் அதுக்குள்ள மூக்கு நுழைப்பீர்கள். இது இப்படி செய்தது போல, அது அப்படி செய்தது போல. பெரிய மாமன் சொன்னார், இல்ல நான் தான் தேங்காய் உடைக்கணும், இது நீங்க உடைக்க இயலாது, இப்படி ஒவ்வொரு சட்டங்களை போட்டு நீங்க குழப்பி போடுவீர்கள். அதனால அவர்கள் தாங்கள் இளவயது ஆக்கள் தங்களோட மகிழ்ச்சியான கொண்டாட்டத்துல ஈடுபடுறதை தவிர்க்க முடியாது. நீங்களும் உங்களோட முதியோர்கள் சேர்ந்தோ அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்தோ நீங்கள் இணைஞ்சு நீங்கள் ஒன்றை உருவாக்குங்கள். அந்த வட்டத்துல நீங்கள் சொன்னீங்களே 6 குடும்பம் இணைஞ்சு, அப்படி வட்டத்துல உருவாக்கின அந்த வட்டத்துல நீங்க மகிழ்ச்சியாக இருங்கள், அது கூட போதும். ஆகவே இன்றைய தலைப்பின்படி நீங்க மிக மகிழ்ச்சியாக, நான் ஒரு விடயம் ஒன்று உங்களிடம் கேட்கின்றேன். என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களுக்கு நிறைய பக்கத்தில் அருகில் இருந்தாலும் கூட எங்களுடைய சகோதரங்களுக்கு எங்களை பிள்ளைகளுக்கு ஈடாக முடியாது. அது உண்மை. ஆமா, ஈடாக முடியாது. அப்ப நாங்கள் அந்த உறவை தக்க வைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல நாங்கள் எங்களுடைய பொறுமை, எங்களுடைய உணர்வுகளை 100% அடக்கித்தான் எங்களுடைய உறவுகளோடு நாங்க பழக வேண்டி இருக்கின்றது. குற்றம் சொல்லக்கூடாது, பிள்ளை சொல்லக்கூடாது, திருத்தக்கூடாது, இதெல்லாம் பிடிக்காது. இப்பத்தைய பிள்ளைகளுக்கும் பிடிக்காது, பெற்றோருக்கும் பிடிக்குது. ஆனோடைய நாங்க எங்களோட உறவை தக்க வச்சுக்கொள்ள நாங்கள் தான் கூட போக வேண்டிய. ஆமா, உறவுகளை தக்க வைக்க பொறுமையின் சகிப்புத்தன்மையை நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் அவர்களோட அன்பாக இறுக்கமாக இணைத்துக் கொள்ளலாம். என்ன? ஆமா, நிச்சயம் அது உண்மை. நான் சொல்றது இல்ல, என்னதான் வெளியாக்கள் உறவுகள் சேர்ந்தாலும் இரத்த உறவுகளோட இணைகிற அந்த இன்பம் எப்போதுமே வராது. என்றால் தானாடாவிட்டாலும் தசை துடிக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே அந்த உணர்வுகள் வந்து அந்த நேரத்துல உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அது உண்மைதான். சகோதர உறவு ஒருக்கா வந்தது மீண்டும் வராது. ஆகவே அது உண்மையிலேயே ஒரு ஆழமான உணர்வு தான். அண்ணா தம்பி பாசங்களை நினைச்சு பார்த்தால் அது ஒரு சொல்ல முடியாத அளவு தான் இருக்கும். ஆனால் அது இன்றைக்கு வர்ற அந்நிய பொறுத்தது, வர்ற உறவுகளை பொறுத்ததிலும் தங்கி இருக்கிறத பாக்குறோம். மிக்க நன்றி. எனக்கு ஒரு நிமிடம் எல்லோரு காயத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சத்யசீனி சங்க சொல்லி போனார். அப்ப இங்கு அந்த மதுரண்டி அந்த பேபி பாக்குறது, என்ன பிள்ளையாண்டு பலூன் உடைக்கிறது சொல்வார்கள். அந்த இடத்துக்கு அவர்களுக்கு தெரியாமல் நண்பர்கள் தான் அதை ஏற்பாடு செய்வது. அதை பெற்றோர்களான நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கே தெரியாது. ஏன்னா எந்த பிள்ளைக்கு 3 தரம் எங்களோட வீட்டு நடந்ததாக சொல்கின்றேன். எங்களையும் கூப்பிடல, அவட மாமியையும் கூப்பிட, அவங்களோட நண்பர் வட்டாரங்கள், அவங்களோட படிக்கிற பிள்ளைகள், அவங்களோட வேலை செய்யற பிள்ளைகள் தான் அதை ஏற்பாடு செய்வது. அங்க ஆம்பளையிலும் வரல, அப்பாவும் வரல, மாமாவும் வரல, மாமியும் வரல. அதை நாங்கள்
அதை அவர்கள் செய்து கொள்வார்கள். அதே போல அதை நான் எப்படி செய்தேன், எங்கட நாட்டு இப்ப எங்கடத்துல அந்த பேபி 7 மாதம் செப்பு கொண்டு போறது, 3 மாதம் செப்பு கொண்டு போறது, அடுத்தது மதுரொண்டி அதுவும் இருக்கிறது எங்கட திருமண இதுகள்ல. அப்ப நான் என்ன செஞ்சேன், எங்கட பிள்ளைகளுக்கு நீங்களும் வந்ததாக இருக்கிறேன், ஜெயமலர் எல்லாரையும் நான் அழைத்திருந்தேன், நினைப்பு இருக்கிறதா? அந்த செப்புக்கு எங்க பிள்ளைக்கு எனது உடம்புறப்புகள் எனது நண்பர்கள் இங்க இருக்கிறவர்களை அழைத்து எனது வீட்டில் அந்த பங்கனை நான் வைத்துக் கொண்டேன். விளங்குதா? அங்கு வெள்ளக்கார பிள்ளைகளோ அவங்களோட நண்பர்களோ வரவில்லை. அது குடும்ப சகிதமாக நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இப்ப இதுல நாங்க இப்ப இங்கு பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு இருப்பார்கள். எனது மகளின் கணவர் வீட்டுல பிள்ளைய வைத்துக் கொண்டிருப்பார். அவரை மட்டும் வாங்கல் என்று அழைத்து கொண்டு வளைத்திருப்பார்கள். அப்ப நான் கேட்டேன், உங்களோட கணவனை கூப்பிடல? அது எந்த கூட்டாளிமா என்ன கூப்பிடுறா? அதுல பிரச்சனை இல்லை, அவரை கூப்பிட்டு அவர் போவாரு, நான் போவேன். அப்படி ஒரு பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மூக்கு நுழைப்பு எங்களிடம் இருக்கிறது. ஆமா, அதுவும் இருக்கு. நான் பார்த்தேன், நானே ஒரு பிள்ளைக்கு எனக்கும் சொன்னவா, நானும் போனேன். ஆனா கூட இளம் பிள்ளைகள் தான் இருக்கின்றது. நாங்கள் இளம் வட்டத்தோட இருக்கிறபடியா ஏதோ ஒரு என்ன மாணவி வருது எனக்கு டீச்சர் நீங்களும் வரணும் சொன்னது. பிள்ளையை வைத்துக் கொண்டு அவர்கள் சுவாரஸ்யமான விடயங்களை பேச மாட்டார்கள். பெற்றோர்களை வைத்துக் கொண்டு, மாமனை வைத்துக் கொண்டு, மதனியை வைத்துக் கொண்டு, மூத்த பெற்றோர்களை வைத்துக் கொண்டு பேச மாட்டார்கள். அவர்களோட வயசு அவர்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான அவங்களோட அந்நியோன்யங்களை பேசுவார்கள். நிச்சயம், அது உண்மை. அதையும் கூட்டிக்கொண்டு சிறப்பாக முடித்துக் கொள்ளுங்கள் நகுலா. மற்ற நிகழ்வுக்கும் நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும். ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன். காரணம், நாங்கள் அப்படி ஒரு தவறச்சென்னம் செய்துவிட்டால் அல்லது உணராத தன்மை இருந்தாலும் நிச்சயம் சிந்திக்க ஒரு வாய்ப்பு, ஒரு திருப்பம். அதாவது ஒரு ட்ரெயினில ஏறிவிட்டோம்டா அது எங்கேயோ இந்த லக்க நோக்கி நகரையில இடையில வேறு எங்கன்னு போகுதுண்டா உடனே இறங்குங்கோ. இறங்கி அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் அடுத்த ட்ரெயினை எடுத்து போக வேண்டிய சூழல் தான் இருக்கும். அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலும் சில நேரம் உணர்வுகள் கொந்தளிப்புகளால எங்களுக்கு அந்த உடைவுகள் வந்துடலாம் அல்லது பிரிவுகள் வந்துடலாம். எப்போதும் பிரிவுகளை எப்போதும் உருவாக்காதீர்கள். உடன்பாடு இருக்கும் இடத்தில் தான் முரண்பாடும் எங்களுக்கு இருக்கும். முரண்பாடு வந்தால்தான் வாழ்க்கையிலும் சுவாரஸ்யம் இருக்கும். எந்த வீட்டில சண்டை பிடிக்காம இருக்கிறோம், எல்லா வீட்டிலும் சண்டைகள் இருக்கின்றான். ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் அத்தனையிலுமே பொறுத்து கொண்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆமாம் அன்பை தேடி நீங்கள் உறவுகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதைத்தான் எப்போதும் இணைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நல்லது உங்களோட வாழ்க்கைக்கு என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரம் இணைந்த அத்தனை பேருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்று தொழில்நுட்பத்தில் வஜிதா முகமது இருக்கிறார், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நகுலா. சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்து முடிந்தது. கருத்துக்கள் கூறிய அனைவருக்கும் தொகுப்போடு இணைந்து கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்க அடுத்த நிகழ்வுக்கு கொள்வோம். டாக்டருக்கும் வணக்கம் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரெண்டு பேரு பர்த்டேஸ் போயிருக்கு இல்ல, ஒன்று ஜெயநடேசன் மற்றது நகுலா, அவங்களோட ரெண்டு பேரும். நன்றி நன்றி டாக்டர், வாழ்த்தி இருந்தீர்கள். வாழ்த்தி வாழ்த்தி நன்றி. நன்றி டாக்டர். உங்களோட நிகழ்வையே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வாக டாக்டரின் ஆலோசனை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நீங்கள் தொடங்கிக் கொள்ளுங்கள் டாக்டர். தொடங்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பிக்கட்டான் டாக்டர். ஆரம்பித்துக் கொள்ளுங்கள்.